மாதிரி இருக்கான்டா. அதிர்ஷ்டக்கார. ஆமாமா. இங்க குடுமா, நான் கொண்டு வரேன். வாமா. வாமா, உள்ள வா. உள்ள வாங்க. செல்லம், வா வா வா. என் செல்லம் எப்படி பாக்குறேன் பாருங்க. நான் உன் பாட்டிடா. ஐயோ, பாட்டின்னு சொன்னது எப்படி சிரிக்கிறான் பாருங்க. இல்லையா பின்ன, பாட்டியை பார்த்தது சந்தோஷமாயிட்டான் இல்லடா செல்லம்? 6 மாசம் வரைக்கும் பார்க்க முடியாதுன்னு கவலையா இருந்தேன். பாட்டியோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு வந்துட்டான் பாருங்க. இல்லடா செல்லம், அப்படிதானே? தாத்தாட்ட வரியா? வா வா வா. இப்பதானே நானே வாங்கினேன், அதுக்குள்ள போட்டியா? என்கிட்ட வரணும்னு ஆசைப்படுறாமா? ஆசைப்பட்டாலும் நான் யார்கிட்டயும் தரதா இல்ல. என் பேரனை நான் தான் பாத்துப்பேன். யாரும் பக்கத்துல வராதீங்க. மம்மி, நீங்களே எப்படி பாத்துப்பீங்க? அவன் பஸ்ட் அழுவான்ல. அப்ப மட்டும் அம்மா கிட்ட போனா போதும். மத்த நேரம்லாம் நான் தான் வச்சுப்பேன். இல்லடா செல்லம், சந்தோஷத்தை பாரு. டேய், உங்க ரூம கீழே ஷிஃப்ட் பண்ணியாச்சு. இனிமே நீங்களும் குழந்தையும் அந்த ரூம்லயே தங்கிக்கங்க, ஓகே? டாடி, அந்த ரூம் ரொம்ப டஸ்டா இருக்குமே, குழந்தைக்கு அலர்ஜி ஆயிடுச்சுனா? டேய், உன் அம்மா அந்த ரூமை க்ளீன் பண்ணி ரூமோட அட்மாஸ்பியரை தலைகீழ மாத்திட்டாடா. இப்ப உள்ள போய் பாருங்க எப்படி அசத்து இருக்கான்னு. ஆமா, அந்த ரூமுக்கு போலாம். வா வாடா செல்லம், கண்ணு. என்னடா ரூம் எப்படி இருக்கு? மம்மி, சும்மா சொல்லக்கூடாது, அசத்திட்டீங்க. எப்படி இதெல்லாம்? மாடிலனா லாவண்யாவுக்கு ஏற இறங்க கஷ்டமா இருக்கும்ல. கீழே இருந்துட்டா நான் கூடவே இருந்து பாத்துப்பேன்ல, அதான். நான் இங்கிருந்து கிளம்பி லாவணியை கூட்டிட்டு வரதுக்குள்ள எப்படி? டேய், பேரா வர்ற சந்தோஷத்துல போர்க்கால நடவடிக்கைகளை எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாடா. இந்த ரூம்ல எந்தெந்த இடத்துல எது இருக்கணும், எப்படி கிளீனா வச்சுக்கணும், லாவண்யா குழந்தை பாதுகாப்பா இருக்க என்னெல்லாம் பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கா. இனிமே அதுபடிதான் நாம நடந்துக்கணும், சரியா? ஓகே டாடி. லாவண்யா, இந்த ரூம் உனக்கு பிடிச்சிருக்கா? ஓகே தானே? உட்காருமா. இல்ல பரவாயில்ல மாமா, இருக்கட்டும். ரொம்ப நேரம் நிக்க கூடாதுமா, உட்காரு. பரவாயில்லமா, உட்காரு. வா உட்காரு. உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளு. சிசேரியன் பண்ண உடம்பு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க கூடாது. என்ன? கொஞ்ச நாள் எல்லாத்தையும் அத்தையே பாத்துப்பாமா. நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, டயத்துக்கு சாப்பிடு, நல்லா தூங்கு. நீ ஆரோக்கியமா இருந்தா தானே குழந்தைய நல்லா பாத்துக்க முடியும். உனக்கு என்ன பிடிக்குமோ கேளு, நான் செஞ்சு தரேன். பால்ல வேக வச்ச பூண்டு, சௌ பேரிச்சம்பழம், சொரக்காய், சுண்டக்காய் இதெல்லாம் நீ அதிகமா சேர்த்துக்கணும். அப்பதான் தாய்ப்பால் நல்லா சுரக்கும். டேய், பெட்டை கவர் பண்ற மாதிரி ஒரு கொசுவலை ஒண்ணு வாங்கிட்டு வாடா. எதுக்கு மம்மி? நம்ம தான் ஜன்னல்ல நெட் அடிச்சிருக்கோம்ல. டேய், நெட் அடிச்சாலும் 1-2 கொசு வந்துட்டு தாண்டா இருக்கும். ஒரு கொசுவலை வாங்கிட்டு வந்துரு. அப்படியே தோட்டக்காரனை கூப்பிட்டு சுத்தி கொசு மருந்து அடிக்க சொல்லு. செடியில இருந்து தான் கொசு நிறைய வருது. என்னங்க, பனை வெல்லமும் மலத்தேனும் கிடைச்சா வாங்கிட்டு வாங்க. லாவண்யாவுக்கு தேன்ல அதிமதுரம் கொடுத்தா ரொம்ப நல்லதுங்க. எப்பவும் ரூம்லயே இருந்தா போர் அடிக்குங்க. இங்க சின்னதா ஒரு டிவி வாங்கி வச்சிருங்க. தூக்கம் வரலன்னா பொழுதுபோக்கா பாத்துட்டு இருப்பால. லாவண்யா, என்னம்மா? ஏன் கண் கலங்குற? நியாயமா அம்மா வீட்டுல 6 மாசம் இருந்துட்டு தான் அத்தை வந்திருக்கணும். இங்க வந்து உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டேன். இதுல கஷ்டப்படுறதுக்கு என்னமா இருக்கு? உன்னையும் என் பேரனையும் நான் தானே பாத்துக்கணும். நீங்க வந்து எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லம்மா. சொல்லப்போனா நீ முன்னாடியே வந்ததால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. நீ இப்ப வரலன்னா எங்க பேரனை இப்படி கொஞ்சம் இருக்க முடியாதுல்ல, சொல்லு. ஐயோ, நீங்க விட்டா பேசிக்கிட்டே இருப்பீங்க. முதல்ல நீங்க வெளியில இருங்க. இவ பால் குடுக்கட்டும். இந்தாமா. சரிம்மா, வாடா. ஒன்னுடி செல்லோ. டேய் நிதிஷ், நான் உன்னை பிசினஸ் விஷயமா டெல்லிக்கு அனுப்பலாம் இருந்தேன்டா. ஆனா இப்ப லாவண்யாவும் குழந்தையும் வந்துட்டாங்க. பரவாயில்ல டாடி, பிசினஸ் ட்ரிப் தானே, நானே போயிட்டு வந்துடுறேன். இல்லடா, நீங்க இருந்தா தான்டா குழந்தையும் லாவண்யாவும் பாத்துக்க முடியும். நானே போயிட்டு வந்துடுறேன். இந்த வாரமா சிசேரியன் பண்ண உடம்பு நல்லா கவனிச்சுக்கோ, சரியா? சரிங்க. அப்பா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? துளசிக்கு அபாஷன் ஆயிடுச்சுப்பா. என்னடா சொல்ற? ஆமாப்பா, இப்போ உங்க அப்பா வீட்டுல தான் இருக்காங்க. நானும் லாவணியும் போய் பார்த்துட்டு வரலான்னு இருக்கோம். கண்டிப்பா பார்த்து சமாதானம் சொல்லிட்டு வாங்க. பாவம், நல்ல பொண்ணு. அவளுக்கு போய் எந்த எப்படியோ. அவன் மாமியார் முதல்லயே கரிச்சு கொட்டும். இப்ப இன்னும் கொடுமையால இருக்கும். நிதேஷ், கொசுவலை வாங்கிட்டு வர சொன்னல, நீ போய் வாங்கிட்டு வந்துடுறியா? இல்லனா குழந்தையெல்லாம் நைட்டு தூங்க முடியாது. சரிம்மா, வரப்பா. வாடா. ஏங்க, என்னதான் பொண்ணு கூட சண்டைனாலும் இப்படியா ஒரு அம்மா பிறந்த வீட்டை விட்டு அனுப்பி வைப்பா? அதுவும் குழந்தை பிறந்து கொஞ்ச நாள் கூட ஆகல. நம்ம மருமகளை இங்க வரேன்னு துடிச்சிருந்தாலும் அந்த அம்மா தடுத்து நிறுத்திருக்க வேணாமா? குழந்தைய பாத்துக்க கஷ்டப்பட்டுட்டு இப்படி அனுப்பி வச்சிருக்காங்க. எப்படிங்க அவங்களால முடியுது? இப்ப எதுக்கு அதெல்லாம்? பாட்டி நீ இருக்கல, உன் பேரை நல்லபடியா நீயே பாத்துக்கோ. என்ன மாதிரியே அந்த அம்மாவும் குழந்தைக்கு பாட்டி தானே. குழந்தைய கூடவே வச்சு பாத்துக்கணும், கொஞ்சம் சந்தோஷப்படணும்னு கொஞ்சமாவது தோணுச்சா பாத்தீங்களா? அன்னைக்கு என்னமோ என் பொண்ணை பாத்துக்க நான் இருக்கேன், நீங்க யாரும் தேவையில்லைன்னு ஜம்பமா பேசினாங்க.
இவ்வளவுதான் நான் உங்க பவுசு. உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? லாவண்யாவும் நீயும் இப்பதான் கொஞ்ச நாளா சுகமா பழகிட்டு இருக்கீங்க. அவ அம்மா பத்தி தப்பா பேசி திரும்ப எதுவும் பிரச்சனை உண்டு விடாதா? பேரனையும் உன் மருமகளையும் நல்லபடியா பாத்துக்கோ. அதுல மட்டும் நீ கவனமா இரு. மத்த எதையும் காதுல போட்டுக்காத, சரியா? சரிங்க. துளசி, வா எந்திரி, வந்து காஃபி குடி. எனக்கு எதுவுமே வேணாண்டி. ஏண்டி இன்னும் அதையே நினைச்சிட்டு இருக்க? நடந்தது அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியாதுன்னு எனக்கும் புரியுது. ஆனா முடிஞ்ச வரைக்கும் அதுல இருந்து வெளியே வர பாரு துளசி. வா எந்திரிச்சு வா. என்னால முடியலடி. அநியாயமா என் குழந்தைய நானே கொன்னுட்டேனேன்னு எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. ஐயோ சச்சே, இதுல உன் தப்பு என்னடி இருக்கு? அப்படிலாம் நீ பேசாத. இல்லடி, நான் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்காது. ஸ்கேன்ல என் குழந்தை அசைறத பார்த்தப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்ததுன்னு தெரியுமா? என்னால அதை சொல்லவே முடியாது. ஆனா அது எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்துல தொலைச்சிட்டல. இவ்வளவு நாளா சுமந்துட்டு இருந்த குழந்தைய பறி கொடுக்கறது எவ்வளவு பெரிய வேதனை. கடவுள் எனக்கு ஏன் நீ இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுக்கணும்? இதை ஏண்டி நீ தண்டனையா நினைக்கிற? நமக்கு அதிர்ஷ்டம் இல்ல, குழந்தை கைவிட்டு போயிடுச்சு. 10 மாசத்துல கையில ஒரு குழந்தை வர போதுன்னு நான் ரொம்ப ஆசையா இருந்தேன்டி. எல்லாமே கனவா போச்சு. எனக்கு தான் நல்ல அம்மா கிட்ட வளரவோ வாழவோ கொடுத்து வைக்கல. ஆனா நான் என் குழந்தைய பாசமா வளர்த்திருப்பேன். அது மட்டும் பொண்ணா பிறந்திருந்தா பாட்டியோட பேரு வைக்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தேன்டி. எல்லாமே பாழா போச்சு. அழாத துளசி, சொன்ன கேளு துளசி, அழாத. படிக்கிறப்போ குழந்தை உண்டாயிடுச்சேன்னு புலம்புன அந்த பாவத்துக்காக தான் இப்ப நானே ஆசைப்பட்டோம் அது என் வயத்துல தங்காம போயிடுச்சு. என் குழந்தை நானே அழிச்சிட்டேன் கல்யாணி. ஷோ, அழாத. ஏண்டி உன் மேலே நீ பழி போட்டுக்கிற? இது தற்செயலா நடந்தது. யாராவது மனசு வந்து தான் குழந்தைய கொல்லணும்னு நினைப்பாங்களா? நான் நினைச்சேனே, மனசாட்சி இல்லாம அவரை கூட்டிக்கிட்டு அபோஷன் பண்ண டாக்டர் கிட்ட போனேனே. அவர் என் மேல கோவமா இருக்கிறாரா, தப்பு என் மேலதான் நினைக்கிறாரா, எனக்கு ஒண்ணுமே தெரியல. அது நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒண்ணும் ஆகாது. துளசி, துளசி, என்னம்மா அழுதுகிட்டு இருந்தியா? சேச்சே, நீ எதுக்காகம்மா அழுதுகிட்டு இருக்க? இந்தா லட்டு சாப்பிடு. அத்தை, என்ன அத்தை இதெல்லாம்? இவளே குழந்தைய இரு இரு, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது. இவளே இப்போ குழந்தைய பறி கொடுத்த வேதனையில இருக்கா. இப்ப போய் லட்டு தரீங்களே, இது நியாயமானு கேட்க வர. இது ஒண்ணு லட்டு இல்லம்மா, பிரசாதம். ஊர்ல யார் யாரோ நல்ல விதமா குழந்தை பெத்துக்கிறாங்க. என் பொண்ணுக்கு மட்டும் இப்படி ஒரு சோதனையை கொடுத்துட்டியே சாமி, இது நியாயமான அந்த சாமி கிட்ட போய் முறையிட்டு வேண்டிக்கிட்டு வந்த. உன் கஷ்டமெல்லாம் தீந்து சீக்கிரமா உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும். தைரியமா இரு, சாமி உன்னை கைவிடாது. இந்தா இந்தம்மா சாப்பிடு. இந்தா நீயும் வச்சுக்கோ. கஷ்டத்தை கொடுக்காத சாமின்னு அந்த கடவுள்கிட்ட நல்லா வேண்டிக்க, நல்லதே நடக்கும். உன் நிலைமைய நினைச்சா எனக்கு சந்தோஷமா இருக்குடி, அதான் ஸ்வீட் கொடுத்தேன். உன் கஷ்டம் உனக்கு, என் சந்தோஷம் எனக்கு. வாங்க வாங்க. மாமா, அண்ணி எங்க இருக்காங்க? உள்ள இருக்கா, போய் பாருங்க. வாங்க. வாங்க. அண்ணி, இப்பதான் நீங்க தைரியமா இருக்கணும், அழாதீங்க. வந்ததுல இருந்து அழுதுகிட்டே தாங்க இருக்கா, சாப்பிட கூட மாட்டேங்கிறா.
கொஞ்சம் தைரியம் சொல்லுங்க. அ, நீங்க உட்காருங்க உட்காருங்க சார். நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். உட்காருங்க நீ உட்காருங்க. உங்க உடம்பு இருக்கிற கண்டிஷன்ல இப்படிலாம் அழக்கூடாது. நீங்க அழறதுனால போனது திரும்பி வந்துருமா சொல்லுங்க? இப்படிலாம் நடக்கணுங்கிறது விதி. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? உங்க அண்ணனை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்படி ஆனதுக்கு அப்புறம் அவர் என்கிட்ட சரியா பேசக்கூட இல்லை. நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு அவர் என் மேல கோவமா இருக்காருன்னு நினைக்கிறேன். சச்சே, அப்படிலாம் அண்ணன் கோவப்படாத நீ. இல்ல லாவண்யா, அவர் மனசுல எதையோ வச்சிருக்காரு. ஏன் இப்படி பண்ணிட்டேன்னு என்ன திட்டி இருந்தா கூட நான் சமாதானம் ஆயிருப்பேன். அவர் ஒண்ணுமே பேசாம அமைதியா இருக்காரு. அத நான் எப்படி எடுத்துக்கிறது? என் மேல கோவமா இல்லைன்னா இப்படி எல்லாம் நடந்துக்கவே மாட்டாரு. என்ன நீங்க கோவப்படுற அளவுக்கு அப்படி நீங்க என்ன பண்ணீங்க? அண்ணனோட மனசுலயும் வருத்தம் இருக்கும்ல, அதனாலதான் பேசாம இருக்குன்னு நினைக்கிறேன். என் மனசுல இருக்கிற வேதனைய அவர்கிட்ட கொட்டி தீக்கணும்னு நான் நினைக்கிறேனே, அவருக்கும் அப்படி இருக்காதா? இது எங்க 2 பேர் சம்பந்தப்பட்டது. அவருக்கு அறுதலா நானு, எனக்கு அறுதலா அவருன்னு எங்களுக்குள்ள பேசிக்கிட்டாதான் இந்த வேதனை தீரும். இது என்னோட வேதனைன்னு அவர் மட்டும் தனியா இருக்காருன்னா அப்ப அவர் என் மேல வருத்தமா இருக்காருன்னு தானே அர்த்தம். இது வரைக்கும் அவர் என்ன வந்து பார்க்கல, போன்ல கூட பேசல. இதையெல்லாம் நான் எப்படி எடுத்துக்கிறது? அத்தை என்ன வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னப்போ அவர் ஒண்ணுமே பேசல. போனா போகட்டும்னு பேசாம விட்டுட்டாரு. அந்த அளவுக்கு அவர் என்ன வெறுத்துட்டாரா? என்ன நீ அண்ணன் கூட இவ்வளவு நாள் வாழ்ந்திருக்கீங்க, இன்னுமா நீங்க அண்ணனை புரிஞ்சுக்கல? அண்ணனால உங்களை எப்படி வெறுக்க முடியும்? வயித்துல இருக்கிற குழந்தை வேணுமா அம்மா வேணுமான்னு கேட்டு இருந்தா அண்ணன் கண்டிப்பா நீங்க தான் வேணும்னு சொல்லிருப்பாரு. அந்த அளவுக்கு உங்க மேல உயிரா இருக்காரு அண்ணி. எனக்கு தெரியும் லாவண்யா, என் மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்காரு. எனக்காக எதை பண்ணவும் தயங்க மாட்டாரு. அப்படிப்பட்டவருக்கு ஒரு குழந்தைய பத்திரமா பாதுகாத்து என்னால பெத்து தர முடியாம போயிடுச்சு. அந்த ஏமாற்றத்துலதான் அவர் வெறுத்து போய் மாறிட்டாரோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அண்ணி, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் அண்ணனுக்கு எந்த கோவமும் இருக்காது. சொன்னா புரிஞ்சுப்பாரு. என்ன காரணமா வச்சு அம்மா உங்களை அங்க வரவிடாம பண்ணதுதான் பெரிய தப்பா போச்சு. நீங்க நம்ம வீட்லயே இருந்திருந்தா இவ்ளோ பெரிய குழப்பம் வந்தே இருக்காது. அம்மா பண்ணது தப்புதான் அண்ணி. எனக்கே அது பிடிக்காம தான் அவங்க கூட நல்லா சண்டை போட்டு இவரை வர வச்சு கிளம்பி போயிட்டேன். ஏன் இப்படி பண்ணீங்க? கொஞ்ச நாள் அங்கேயே இருந்திருக்கலாம்ல. இல்ல நீ குழந்தை இருந்ததுனால தானே அம்மா உங்களை அங்க வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்ப நான் என் குழந்தைய எடுத்துக்கிட்டு என் புருஷன் வீட்டுக்கே போயிட்டேன். நீங்க அண்ணனை வர சொல்லி அவர் கூட கிளம்பிடுங்க. அங்க போனாதான் உங்களுக்கு நிம்மதியா இருக்கும். எனக்கும் அங்க போயிடலாம் தான் இருக்கு. ஆனா உங்க அண்ணன் என்ன நினைக்கிறாருன்னு தெரியலையே. அண்ணன் கிட்ட நான் பேசிக்கிறேன். நீ அண்ணிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருன்னா அவர் கண்டிப்பா கேட்பாரு. லாவண்யா, உன் அண்ணாவை பார்த்து இன்னைக்கே பேசிடலாம். சிஸ்டர் ரொம்ப பயப்படுறாங்க. சிஸ்டர், நீங்க எதுக்காகவும் பயப்படாதீங்க. நானும் லாவணியும் தமிழை பார்த்து பேசுறோம். நீங்க ரொம்ப வருத்தப்படுறீங்க, வந்து கூட்டு போங்கன்னா அவர் கண்டிப்பா கேட்பாரு. நீங்க தைரியமா இருங்க. அண்ணி, நான் அண்ணனை பார்த்து பேசி இன்னைக்கே உங்களை அங்க கூட்டிட்டு போக ஏற்பாடு பண்றேன். சரியா? தேவையில்லாம அழுது பட்டினி கடந்து எதுக்கு உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க? நீங்க உங்க உடம்பு பாத்துக்கோங்க, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். என்ன? சரியா நீ, நாங்க கிளம்புறோம். சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. வர சிஸ்டர், உடம்பு பாத்துக்குங்க. காஃபி குடிச்சிட்டு போங்க. இல்ல பரவாயில்ல, இன்னொரு நாள் வரோம். வா லாவண்யா. வரோம் நீ. வாங்க மாப்பிள்ள, வா லாவண்யா. எப்படிங்க இருக்கீங்க? எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கேன். குழந்தை எங்க? வீட்டுல அம்மா பாத்துக்கிறாங்க. லாவண்யா கோச்சிட்டு வந்துட்டான்னு அம்மா அப்பா என்ன தப்பா நினைக்கலையே? இல்லத்த, குழந்தையும் லாவண்யாவும் வீட்டுக்கு வந்ததுல அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் நான் இவளை பாத்துக்கலன்னு அவங்க வருத்தமா தான் இருப்பாங்க. அப்படிலாம் ஒண்ணு இல்லத்த, நீங்க எதுக்காக ஃபீல் பண்றீங்க? அப்படி இல்ல மாப்பிள்ள, குழந்தைய பார்க்காம மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு குழந்தைய பார்க்கணும்னா எப்ப வேணாலும் தாராளமா வந்து பாருங்க. குழந்தை வீட்டுல தானே இருக்கு. சரிங்க மாப்பிள்ள, நீங்க சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாங்க மாப்பிள்ள, வா லாவண்யா, வா வா வாங்க. வா லாவண்யா, வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க உட்காருங்க. தமிழு, தமிழு, மாப்பிள்ளை லாவண்யா வந்திருக்காங்க பாரு. தமிழு, வரமா. வாங்க தமிழ். வாங்க நிதிஷ், உட்காருங்க. நீங்க பேசிட்டு இருங்க, நான் குடிக்க ஏதாவது கொண்டு வரேன். சரிங்க அத்தா. அண்ணா, நானும் இவரும் இப்ப அண்ணிய பாத்துட்டு தான் வரோம். அவங்கள பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க மனசளவுல ரொம்ப நொந்து போயிருக்காங்க.
இந்த மாதிரி சமயத்துல நீதான் உங்களுக்கு சப்போர்ட்டா ஆறுதலா இருக்கணும். நீ போய் அண்ணிக்கிட்ட 2 வார்த்தை பேசலாம்ல. ம் போய் பேசணும் தான், எங்க டைமே கிடைக்கல. என்னன்னா அது டைம் இல்லைன்னு சொல்ற? நீ எங்க வரலன்னு அண்ணி எவ்வளவு ஃபீல் பண்றாங்க தெரியுமா? நீ அவங்க மேல கோவமா இருக்கிறதா நினைக்கிறாங்க. நான் ஏன் அவன் மேல கோவப்படணும்? அபார்ஷன் ஆனதுக்கு அண்ணி தான் காரணம்னு நினைச்சு நீ கோவமா இருக்கியோன்னு அவங்க சந்தேகப்படுறாங்க. ஆமாமா, பின்ன என்ன, குத்தமுள்ள நெஞ்சு குறுகுறுக்க தானே செய்யும். தப்பு தாண்டி, நான் தெரியாம பேசிட்டேன். தண்ணிய குடி. இப்ப நான் இங்க இருக்கணுமா வேணாமா? நான் தான் தப்பா பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டேன்ல. திரும்பவும் கோச்சிக்கிட்டு எழுந்து போயிடாத. இந்த குடி. நான் அண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்கேன், தேவையில்லாம நீ தலையிடாத. சரி. இந்தாங்க குடிங்க. அண்ணா நீ சொல்லு, அபார்ஷன் ஆனதுக்கு அண்ணி தான் காரணம் நீ நினைக்கிறியா? சச்சா, நான் எப்படி நினைக்கிறேன்? அத வெளிப்படையா அண்ணி கிட்ட பேசுனா அவங்க எப்படி பயப்படுறாங்கன்னு தெரியுமா? பார், நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். இதுக்கு துளசி எந்த விதத்திலையும் பொறுப்பாகவே மாட்டா. என்கிட்ட சொல்றது அண்ணி கிட்ட பேசிருக்கலாம்ல. நீ எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கிறதா பிரச்சனையே. ஒருவேளை உனக்கு அண்ணி மேல கோவம் இருந்தா அது வெளிப்படையா கொட்டி தீத்துரு, அத கூட அவங்க தாங்கிப்பாங்க. ஆனா நீ பார்க்காம பேசாம இருக்கிறதா அவங்களால தாங்கிக்க முடியலனா? நீ ஏன் புரிஞ்சுக்காம பேசுற? போய் பார்க்கலனா நான் மேல கோவமா இருக்கேன்னு அர்த்தமா? பாரு, எனக்கு துளசி மேல எந்த கோவமும் கிடையாது. உன் மனசுல இருக்கிறது அவங்களுக்கு எப்படி தெரியும்? அங்க இருந்தே ஸ்கேன் பண்ணியா பார்க்க முடியும்? உனக்காச்சும் குழந்தை போச்சுங்கிற ஒரு வேதனை தான். ஆனா அண்ணிய பத்தி நினைச்சு பாரு, அவங்க உடம்பாலையும் மனசாலையும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்கண்ணா. அபார்ஷன் ஆயிட்ட வேதனை ஒரு பக்கம், உன்னை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியாம அவங்க குழப்பத்துல தவிச்சிட்டு இருக்காங்கண்ணா. ஆமா தமிழ், சிஸ்டர் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்காங்க. நீங்க கோவமா இருக்கீங்க, அதனாலதான் வரலன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லி ஃபீல் பண்றாங்க. எனக்கு அவன் மேல எந்த கோவமும் கிடையாது. அவள அப்படி நினைச்சா நான் என்ன பண்றது? அண்ணா நீ பண்றது ரொம்ப அநியாயம். இங்க சொல்றது நீ நேர்ல போய் சொல்லிருக்கலாம்ல. எனக்கு கோவம் தான், நான் நேர்ல போய் பேசியிருப்பேனே. கோவம் இல்லாதப்போ நான் போய் என்ன சொல்றது? சரி நீயே சொல்லு, நான் அவகிட்ட போய் என்னத்த பேசுறது? உன் மேல எந்த தப்பும் இல்ல, இது ஒரு ஆக்சிடென்ட், நீ தைரியமா இரு, உனக்கு சப்போர்ட்டா நான் இருக்கேன்னு ஏதாச்சும் பேசுனா. நீ மனசு விட்டு பேசினா தானே அவங்களுக்கும் ஆறுதலா இருக்கும். சரி போய் பேசுறேன். எப்போ? இதெல்லாம் நான் சொல்லி நீ செய்யக்கூடாதுண்ணா. ஒரு புருஷனா நீதான் அவங்களுக்கு ஆறுதலா இருந்து நம்பிக்கை கொடுத்திருக்கணும், அது உன் கடமை. புரியுது லாவண்யா, நான் போய் எப்படியாவது பேசி அவளை சமாதானப்படுத்துறேன். உடனே போய் அவங்கள பாருண்ணா. என்னதான் அப்பா வீட்டுல இருந்தாலும் உன் கூட இருக்கிற மாதிரி வராது.